ஸோ வெல்கம் மாமே. அப்பனா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்போ டெய்லி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கண்டென்ட் தான் போலயே. அதனால மக்களே அந்த அளவுக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு பிஹைண்ட் த சீன்ஸஸாக இருக்கட்டும், அந்த செட் ஃபோட்டோஸ், நியூ ஃபுட்டேஜஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்களை மார்வல் டெய்லி அள்ளி கொடுத்துனே இருக்காங்க. இதெல்லாம் பற்றி பேச வேண்டாம், அது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு டேரெக்டாக தியேட்டருக்கே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் என்னடானா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட ஃபர்ஸ்ட் 30 minutes போட்டு காமிச்சிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்க. ஏக்கச்சக்கமான மார்வல் ஃபேன்ஸ் பார்த்துட்டு பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏது இப்போ இந்த வீடியோல முக்கியமா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ஒரு நியூ கேரக்டர் சீனை பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் என்ன, மார்வல் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை வச்சு பந்தயம் அடிப்பானா அடிக்க மாட்டானா, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம இந்த வீடியோவை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். இருந்தாலும் ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஸ்பாய்லர் ஆட்டோட இந்த வீடியோவை டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ரைட் ப்ரோ, இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் சொன்னியே, அந்த 30 minutes சொன்னியே, அதெல்லாம் என்ன கதை, படம் எப்படி இருக்கு, அதை பார்த்தவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ்ங்க. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். அடினா கொஞ்சம் நஞ்ச அடி கிடையாதுங்க. இந்த மூவிக்கு எக்கச்சக்கமான ஹேட் வந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எந்த குழப்பமும் வேண்டாங்க. ஃபர்ஸ்டா பாக்குறவன் 1008 சொல்லுவான். அது எதுக்கு போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு, நம்ம டைரக்டா போயிட்டு இந்த படத்தை தியேட்டர்லயே பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு நம்மளே வந்துக்கலாமே. எவன் சொல்றதையும் எது கேட்கணும், ஃப்ரெஷ்ஷா போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மார்வல் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இப்போதாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூவான வீடியோவை இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ஆனா இது இந்த மாதிரி மூவில உள்ள வீடியோ கிடையாது. அதாவது இது மூவில உள்ள சீன் கிடையாது. இது இந்த மாதிரி இந்த மூவிக்கான பிஹைண்ட் தி சீன் செட் வீடியோஸ்ங்க. இதுல கேரக்டர்ஸ்க்கான லுக்கையுமே பயங்கர பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு பயங்கரமா வெயிட் பண்ற ஒரு மார்வல் கன்னியா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்தில் உள்ள பெல்லையும் ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்டா கிடைக்கும். இந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் வீடியோல முக்கியமா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத மார்வல் ஸ்டுடியோஸ் தெளிவா காட்டியிருக்கானுங்க. அது பாக்குறதுக்கே செம்மையா இருக்குங்க. அதுல முக்கியமா நம்ம திங்குக்கான ஸ்கேல் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த பிராக்டிகல் எஃபெக்ட்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. நான் கூட இந்த ஹெர்பி எல்லாம் சிஜிஐ நினைச்சேங்க. என்ன மாதிரி தான் நீங்களும் நினைச்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் சத்தியமா சிஜிஐ கிடையாது, ஹெர்பியவே முழுசா உருவாக்கியிருக்கானுங்க. இந்த மூவியோட டைரக்டரான மேட் ஷாக்மேன் அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை 60sல நடக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸை ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். இந்த மூவில ஸ்டோரிஸை ரீக்ரியேட் பண்ணல. அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த 4 மெம்பர்ஸோட லுக்ஸா இருக்கட்டும், அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ல பார்த்த அந்த உலகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான உலகத்தை தான் இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா அந்த மூவி கொடுத்துரும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. சீரியஸா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ட்ரெய்லரா இருக்கட்டும், இப்போ டெய்லி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜஸ் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்ததுல இருந்தே ஒரு முடிவுக்கு வந்துடலாங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி கண்டிப்பா ஃபேண்டாஸ்டிக்கா தான் இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அதாவது இந்த சூப்பர் ஹீரோஸ் தான் எடுத்த பயங்கர அட்வான்ஸா எடுத்துட்டு போறாங்க. அதுவே இந்த மூவில நம்ம பாக்குறதுக்கு பயங்கர அமேசிங்கா இருக்க போதாங்க. இப்போ நம்ம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல பார்க்க போற இந்த ஒரு உலகம் ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டா இருக்க போகுது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸை விட இந்த ஒரு யூனிவர்ஸ் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அதாவது 616 விட இந்த ஒரு யூனிவர்ஸ் பயங்கர ஃபாஸ்டாவே எவல்யூஷன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா எம்சியூல இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் மேன்னா அது கண்டிப்பா நம்ம தலைவன் ரீட் ரிச்சர்ஸ் தான். அப்படி ரீட் ரிச்சர்ஸ் இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க பட்சத்துல ஒரு ஷார்ட்டான டைம் பீரியட்லயே இந்த டெக்னாலஜி அப்புறம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட இந்த வேர்ல்ட் எல்லாம் பயங்கர எவல்யூஷன் ஆக போகுது. அதே மாதிரி இந்த மூவிக்கான செட் வீடியோஸ்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பிராக்டிகலா கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பாக்குறதுக்கு அவ்வளவு ரியலா இருக்கு. நினைச்சா சிஜிஐல பண்ணி முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த பிராக்டிகல் எஃபெக்ட்டை எடுத்துட்டு வர்றதுக்காக அவ்வளவு வேலைப்பாடுகள் இதுல பாத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருக்க இந்த விஷயங்களை பாருங்க. அந்த நடுவில் இருக்க டேபிளா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் அவ்வளவு டீடைல்டா இருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பென் ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டுற மாதிரியும் நம்ம ஜானி ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற கெனானை வச்சு சில்வர் சர்ஃபரை ஷூட் பண்ற மாதிரியான ஒரு சீனை தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டு காமிச்சிருந்தாங்க. சோ அதை பாக்குறப்போ அந்த சீன் இந்த மூவில கன்ஃபார்மா இருக்க போகுது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியுது. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கெனான் இருக்குங்க. சோ இதை வச்சுதான் நம்ம ஜானி சில்வர் சர்ஃபரை போட்டு பொழந்திருக்கணும். இந்த சீன்ல ஒரு முக்கியமான டைலாக் ஒன்னு இருக்குமாங்க. அதாவது பென் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி டே நீ விளையாண்டது போதும் நிப்பாட்டிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜானி நீ எனக்காவது ஒழுங்கா ஸ்பேஸ் ஷிப் ஓட்டலன்னு நான் உங்ககிட்ட ஏதாவது குறை சொல்லியிருக்கேனா, இல்ல நீ எனக்கு இந்த 6 ஏலியனை இப்படி கில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜானி சொல்லியிருக்காரு.
ஆனா ஜானி உனக்கு ரொம்ப நக்கல்யா. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல நம்ம ஜானி சில்வர் சர்ஃபர் கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரியும் ஒரு சீன் இருக்குமாங்க. பட் சில்வர் சர்ஃபரை பார்த்ததும் இருக்குமா இல்ல அந்த ஸ்பேஸ் ஷிப்ல துரத்திட்டு வரும்போது இருக்குமா அப்படின்றது சத்தியமா ஐடியா இல்ல. ஆனா ஏலியனை கூட நீ விட்டு வைக்க மாட்டியா ஜானி. இங்க இருந்து நெக்ஸ்டா நம்ம கேலக்டிஸோட ஒரு பயங்கர பிரம்மாண்டமான லுக்குங்க. கேலக்டிஸோட லுக்க பாரியா என்னமா படும் பிரம்மாண்டமா இருக்கு. மனுஷன் லைட்டா கை அசைச்சாலே கலவரம் தான். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட ஸ்ட்ரீட்ல கேலக்டர்ஸ் நடந்து போகும்போது கேலக்டஸோட கைப்பட்டே ஒட்டுமொத்த பில்டிங்னு இருக்குதுங்க. அவனா எந்த அளவுக்கு கேலக்டர்ஸ் பெருசா இருப்பான் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், நம்ம கேலக்டிஸ் எதுக்கு இங்க ஏர்த்துக்கு தன்னோட உருவத்தை சுருக்கி இறங்கி வரணும் அப்படின்னு. இந்த டவுட்டை கிளியர் பண்ற மாதிரி சொல்லணும்னா இங்க நம்ம கேலக்டிஸ்க்கு பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தேவை. பிராங்க்லின் ரிச்சர்ஸ் பாக்ஸ்டர் பில்டிங்ல தான் இருக்கான். சோ அவனை எடுத்துட்டு போறதுக்காக தான் அவனை கொண்டு போக தான் இங்க கேலக்டிஸ் நம்ம பாக்ஸ்டர் பில்டிங்கை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா மார்வல் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர்னா அது கண்டிப்பா நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தான். ஒமேகா லெவல் மியூட்டன்ட்ங்க அவன். சோ அவனை எடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க நம்ம கேலக்டிஸ் பிளான் போட்டு கரெக்டா வந்துட்டு இருக்கான். சரி, எதுக்கு கேலக்டிஸ்க்கு பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தேவைப்படணும்? இங்க நமக்கு ரீசெண்டா கிடைச்ச ரூமரா இருக்கட்டும், இங்க நிறைய ரூமர்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த மார்வல் சம்பந்தமான மூவிஸை பத்தி டீகோட் பண்ற சேனல்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நம்ம கேலக்டிஸ்க்கு பசினா பசி பயங்கரமான பசிங்க. காதடிக்கிற அளவுக்கு பசி எடுத்தனாலதான் அந்த பயவுள்ள பிளானட்ஸ்ல இருந்து கண்ணில் பாக்குற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா முழுங்கிட்டு இருக்கான். இங்க நம்ம கேலக்டிஸ்க்கு பிராங்க்லின் ரிச்சர்ஸ் கிடைச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரி இதுக்கு மேல பசிக்கவே பசிக்காதான். சோ கேலக்டிஸோட அந்த கொடூரமான பசிக்கு ஒரே தீர்வே இங்க நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேலக்டிஸ்கே பிராங்க்லின் தேவைப்படுறானா? பிராங்க்லின் அவ்வளவு பெரிய தக்காளி தொக்கா அப்படின்னு நீங்க கேக்குறது கேக்குது. உண்மையிலேயே அவன் ரொம்ப பெரிய ஆள் தாங்க. அவன் நினைச்சா யூனிவர்ஸை கிரியேட் பண்ண முடியும், ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் அழிக்க முடியும். ஆனா பைபிள்ல பயங்கர பவர்ஃபுல்ங்க. எவ்வளவு சக்தி இருக்க ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்டால மட்டும் தான் கேலக்டிஸோட பசியை தீர்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர் இது இந்த உலகத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த யூனிவர்ஸ்க்கே ஒட்டுமொத்த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பா. ஆக்சுவலா இங்க அவ சொன்னது உண்மைதாங்க. ஏன்னா காமிக்ஸ்ல கேலக்டஸ்ன்ற ஒரு ஆள் மட்டும் தான் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் பேலன்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங். யூனிவர்ஸே ஒட்டுமொத்தமா சமநிலையா இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா கேலக்டஸ் தேவை. இங்க கேலக்டஸோட பசி தீர்றதுக்கு பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தேவை. பட் காமிக் லைட்டா புரட்டி பாத்தீங்கன்னா இங்க நம்ம கேலக்டஸாவே பிராங்க்லின் ரிச்சர்ஸ் மாதிரி இருப்பான். கேலக்டஸை போட்டு தள்ளிட்டு அது ஒரு வேற ட்ராக்குங்க. அதை பத்தி பேசினா பெருசா போகும். காமிக்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மூவிக்குள்ள கொண்டு வந்து அவ்வளவு காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன ஒண்ணு மட்டும் சத்தியமா புரியலன்னா, அந்த கேலக்டஸ் இருக்காருல்ல இவரோட லுக்கை மட்டும் ஃபுல்லாவே ரிவீல் பண்ண மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்று விட்டானுங்க, அதை மட்டும் தான் கேலக்டஸ் பாக்குறதுக்கு இப்படி தாப்பா இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கை நம்ம காட்டினானுங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து டீசரா இருக்கட்டும், நியூ ஃபுட்டேஜ், ஏன் இந்த செட் வீடியோல கூட கேலக்டஸ் பாக்குறதுக்கு இப்படி தாப்பா இருப்பான், மனுஷன் இந்த மாதிரி தான் இருப்பான் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு எங்கேயுமே ரிவீல் பண்ணல. இவ்வளவு பொத்தி பொத்தி வச்சிருக்கானுங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கேலக்டஸை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மூவில பார்க்க போறதுங்கிறது படும் பயங்கரமா தான் இருக்க போகுது. ஸோ கேலக்டஸோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ங்கிறது மாசா தான் இருக்க போகுது. எனக்கு என்ன ஒண்ணுனா, இவ்வளவு பயங்கர பவர்ஃபுல்லான காஸ்மிக் லெவல் பீயிங் இப்படி ஒரு வில்லனான கேலக்டஸை நம்ம அடேங்கப்பா 4 பேர் இப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நினைச்சாதான் எனக்கு பயங்கர பதட்டமா இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேன் மூவி எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுவுமே பாக்குறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லா அப்படியே காமிக் புக்கை மூவியா எடுத்து கொடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லருமே பயங்கர கலர்ஃபுல்லா தான் இருக்கு. சூப்பர்மேனை கம்பேர் பண்றப்போ அவ்வளோ கலர்ஃபுல்லா இல்ல, ஓகே பாக்குற அளவுக்கு நீட்டா கலர்ஃபுல்லாவே இருக்கு. நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸும் பாக்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு. அது பாக்குறதுக்குமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தாங்க இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை எந்த அளவுக்கு ரியலா செட்டு போட்டு எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவு விஷயங்களை மெனக்கிட்டு தான் இந்த ஒரு மூவில நிறைய விஷயங்களை செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. முக்கியமா படத்துல காட்டப்பட்ட அந்த 60 ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், ஹெர்பி இது கூடவே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து நிறைய முக்கியமான ஷாட்ஸை இந்த மூவில சிஜிஐ பண்ணாம பிராக்டிகலா தான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. முடியாத பட்சத்துல வேணா சிஜிஐ பண்ணிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். மார்வல் இந்த மூவி பயங்கர சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கான முக்கியமான ரீசனே இதுக்கு முன்னாடி வெளிவந்த மார்வலோட நிறைய மூவிஸை அவங்க டெஸ்ட் ஸ்கிரீனிங்கே பண்ணலங்க. நாங்க ரிலீஸ் பண்ணா தரமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணானுங்க. அதனாலே அவனுங்க பின்னாடி நிறைய பேக் ஷாட் வாங்கினானுங்கன்னே சொல்லணும். இதுக்கப்புறம் மார்வல் இந்த தப்ப பண்ணாம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை தெளிவா டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணிருக்கானுங்க. அதுல நிறைய பேருக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. முக்கியமா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம்லாம் இந்த காமிக் புக் படிச்சவனுங்களுக்கு எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குமா. அந்த அளவுக்கான விஷயங்கள் இந்த மூவில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இந்த மூவியோட கனெக்ட் பண்ண அந்த விதம்ன்றது பயங்கரமா இருந்திருக்கு. இது கூடவே நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவரோட ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லையாங்க. அந்த மனுஷன் பிச்சு உதறிட்டாராம். இது கூடவே எக்கச்சக்கமான
விஷயங்களை செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பார்த்த, அதாவது அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்த எக்கச்சக்கமான பேர் தங்களோட கருத்துக்களை ரெடிட் மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் ஸ்கிரீனிங் மட்டும் மார்வலுக்கு புதுசு இல்ல, இந்த மாதிரி பிராக்டிகலா செட்டு போட்டு நிறைய விஷயங்கள் எடுக்கிறதும் மார்வலுக்கு புதுசு தாங்க. அந்த படத்துல நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலுமே மார்வலோட மூவிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிஜிஐங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கணும். சிஜிஐ மட்டும் சொதப்பிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ என்னதான் நல்ல மூவியை கொடுத்தாலும் சிஜிஐ நல்லா இல்லாத பட்சத்துல மூவியே மொத்தமா நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவானுங்க. சோ அதனாலதான் மார்வல் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் இந்த மூவிக்காகவே ஸ்பெஷலா செட் போட்டு எடுத்திருக்கானுங்க. இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நானே சொல்லியிருப்பேன். இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான சிஜிஐ எல்லாம் சுத்தமா நல்லா இல்ல, அது பாக்குறதுக்கே நல்லா இல்ல, ஒரு மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல பார்த்த எக்கச்சக்கமான பேர் முன்னே சொல்லியிருந்தானுங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நடத்தின இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையாங்க. சிஜிஐ எல்லாம் பக்காவா இருக்கு, குறை சொல்ற மாதிரி இல்லாம பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கான். அவனுக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நம்மளே ஃப்ரெஷ்ஷா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் கேலக்டிஸோட லுக்கா இருக்கட்டும், ஹெர்பி சான்ஸே இல்லைங்க. ஹெர்பி பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு. இது கூடவே நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் அவ்வளவு கலர்ஃபுல்லா செம்மையா இருக்காங்க. இது கூடவே இந்த செட் பீசஸ் பிகைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர ஹைப்பா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இந்த மூவி மேல. கண்டிப்பா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி பந்தயம் அடிக்கும்னு. இப்ப ரீசெண்டா கிடைச்ச சோ மெனி ரிப்போர்ட்ஸ்ல இந்த மூவியோட சிஜிஐ கிரேட்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது போதும்டா, கேட்கறதுக்கு செம்மையா இருக்கு. இது கூடவே பேட்ரோ பாஸ்கல், அதாவது ரீட்ரிச்சஸா ப்ளே பண்ண அந்த ஒரு ஆக்டர் மனுஷன் நடிகலையா வாழ்ந்திருக்காராம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த ஒரு கான்செப்ட் ஆட்டுங்க, கேலக்டிஸ் பாக்ஸ்டர் பில்டிங்க்கு உள்ள வந்து பாக்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சீனும் படத்துல இருக்க போதான். அதுவுமே பாக்குறதுக்கு படம் பயங்கரமா இருக்குமாங்க. சத்தியமா இந்த மூவி மேல எனக்கு பயங்கர ஹைப் இருக்கு. மார்வலும் ஒரு பக்கம் இந்த நியூ ஃபுட்டேஜஸ் செட்லிக்ஸ்னு மொத்தமா விட்டு ஹைப் பயங்கரமா ஏத்திட்டு இருக்காங்க. சோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 21, சோ 25 படம் ரிலீஸ். சோ வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு ஸ்பாயிலர் ஃப்ரீயான ஒரு ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போறப்போ சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.